say whether the following statements are true or false. First one எடுத்துக்கலாம். இப்போ multiplication என்ன கொடுத்திருக்காங்க 7x plus 3 அதுக்கப்புறம் 7x minus 4 ஓகேவா இது நம்ம x plus a x minus b ன்ற ஒரு ஃபார்முலா இருக்கு மல்டிப்ளை பண்ணலாம் இல்லனா நம்ம அதுக்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்க நான் எப்படி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றேன் 7x இருக்கு இந்த 7x இருக்கு மல்டிப்ளைடு பை என்னது 7x minus 4 அப்புறம் இந்த பிளஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு அதுக்கப்புறம் 3 மல்டிப்ளைடு பை 7x minus 4 கிளியரா இது நமக்கு நிறைய இதுல வரும் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் 7x இதுவும் 7x வச்சு 7x அப்புறம் 4 மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் 3 வச்சு இங்க 7x அதுக்கப்புறம் இங்க 4 மல்டிப்ளை பண்ணணும் அதுதான் நான் இப்படி பிரிச்சு எழுதிருக்கேன் இப்போ என்ன வரும் பாருங்க 7 into 7 is 49 x into x is x square அப்புறம் என்ன இருக்கு இங்க மைனஸ் இருக்கு இங்க plus into minus is minus 7 4s are எவ்வளோ 28x அப்புறம் இங்க plus இருக்கு 3 into 7 is 21 அப்புறம் x அதுக்கப்புறம் இங்க என்ன பண்ணும் plus into minus is minus 4 3s are எவ்வளோ 12 clear so 7x multiplied by this plus 3 multiplied by this இந்த மாதிரி நம்ம போடணும் that is equal to என்ன வரும் 49x square இங்க minus 28x plus 21x அப்போ minus 28 plus 21 என்ன வரும் minus 7 வருமா so this is minus 7x and this is minus 12 so this is and the answer வந்து true அதானே இங்கேயும் கொடுத்திருக்காங்க 49x square minus 7x minus 12 and the answer is true clear இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம் செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க a minus 1 the whole square இது என்ன ஃபார்முலா ரிசம்பிள் பண்ணுது a minus b the whole square ஃபார்முலா ரிசம்பிள் பண்ணுது அதுக்கு என்னது a square minus 2ab plus b square இந்த ஃபார்முலா ரிசம்பிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் a square minus 2a plus 1 இப்படிதானே வரணும் இங்க a is equal to a தான் b is equal to என்னது 1 அப்போ நம்ம b இருக்கிறதுலாம் 1 போட்டோம்னா என்ன வரும் a square minus 2a plus 1 so நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க a square minus 1 கொடுத்திருக்காங்க so this is false ஓகேவா so a minus 1 whole square a square minus 1 equal கிடையாது நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம் தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க x square plus y square x square plus y square ஓகேவா இங்க y square plus x square எல்லாமே அடிஷன்ல இருக்கு நம்ம திரும்பவும் நம்ம என்ன எழுதிக்கலாம் x square plus y square அடிஷன்ல இருக்குன்னா அப்படியே மாத்தி எழுதிக்கலாம் which is equal to இது பாருங்க ரெண்டு டைம் இருக்கு 3 into 3 ரெண்டு டைம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் 3 ஸ்கொயர் போடுவோமா அதே மாதிரி x square plus y square the whole square clear x square y square ரெண்டு தடவை எழுதிருக்கோம் அதனால x square plus y square போட்டுட்டோம் the whole square அதான இங்க கொடுத்திருக்காங்க so the answer for this is also true clear next fourth one 2p is a factor of 8pq ஃபேக்டர்னா என்ன அர்த்தம் அதுல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகணும் அதுதான் ஃபேக்டர் இப்போ 8pq இருக்கு இத வந்து நம்ம 2p ஆல டிவைட் பண்ணோம்னா பாருங்க 2 கேன்சல் ஆயிடுது 4 2s are 8 இங்க p and p கேன்சல் ஆயிடுது சோ ரிமைனிங் என்ன இருக்கு 4q தான் இருக்கு சோ இட் கம்ப்ளீட்லி டிவைட்ஸ் இது டிவைட் ஆகும்போது நம்ம என்ன சொல்றோம் yes 2p is factor 2p is one of the factor clear so 2p is one of the factor of 8pq na என்னது this is true இப்போ நமக்கு 8pq கொடுத்திருக்காங்க for example 2r is a factor னு கொடுத்திருக்காங்க அப்படினா என்ன அர்த்தம் this is false ஆமா தானே 2p வந்து 2r வந்து டிவைட் ஆகுமா இதுல டிவைட் பை 2r போட்டா என்ன ஆகும் இது மட்டும் தான் கேன்சல் ஆகும் r அப்படியே தான இருக்கும் சோ ஒரு ஃபேக்டர் அதோட ஃபேக்டர்னா நம்ம கொடுத்திருக்க நம்பரோ இல்ல வேரியபிளோட கம்ப்ளீட்டா டிவைட் ஆனாதான் அது வந்து ஃபேக்டர் அப்படினு சொல்லுவோம் 2p is a factor ஏனா இது வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது இது ரிமைண்டர் வருது அத பார்க்க கூடாது இந்த 2p கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடுச்சு அத தான் நம்ம பார்க்கணும் so 2p is one of the factor of 8pq the answer is true